மிகுந்த பசியோடு வந்தே உன் இல்லத்திற்கு வந்தால் உணவு கிடைக்கும் என்று ஊரார் பேசினர். ஆகவே உன் இல்லம் தேடி வந்தேன், மழையில் வேறு நனைந்து வந்திருக்கிறேன். கொஞ்ச நேரம் இளைப்பாருங்கள்னு அவர் அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு அப்படியே 2 பேரும் அடுப்பங்கரைக்கு ஓடுறாங்க. அம்மாக்கு ஒரு ஞாபகம் வந்தது, மத்தியானம் வயல்ல நாம விதைச்சோமே இன்னைக்கு. ஆமா, அந்த விதைத்த நெல்லு பெய்யற மழைக்கு இந்நேரம் ஊறி மிதக்க ஆரம்பிச்சிருக்குமே. ஆமா, மிதக்க ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கூடையை எடுத்துட்டு வயலுக்கு போய் அந்த நெல்லெல்லாம் வாரி எடுத்துட்டு வாங்க, அடியாருக்கு அதை வச்சு ஏதாவது செய்து போடலாம் அப்படிங்கிற. அவர் என்ன பண்ணாரு, அப்படியே அந்த கூடையில வாரி 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 எடுத்து போட்டு 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 அந்த நெல்லை சேகரித்து கொண்டு அங்க இருந்து வீட்டுக்கு வர்ற. அந்த அம்மா சொன்னா, 2-3 நாளைக்கு முன்னாடி பெஞ்ச மழையில கீரை விதையெல்லாம் போட்டு வச்சிருந்தோம், அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் முளைச்சிருந்ததா நான் பார்த்தேன். கொஞ்சம் அப்படி போய் அந்த பக்குவமா வளர்ந்த கீரை, இந்த கீரை எல்லாம் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த கீரையை வச்சு நான் ஏதாவது பண்ணிக்குவேங்க அப்படிங்கிற. வாசல்ல அப்படியே போனீங்கன்னா மேல அந்த கூடைக்கு கீழே அந்த கம்பு போட்டிருப்பாங்கல்ல, அந்த மூங்கில் கம்பை கொஞ்சம் உடைச்சு எடுத்துட்டு வாங்க. பாக்குறாரு சுவாமி, அமுது தயாராகி விட்டது, தாங்கள் உணவருந்த வேண்டும் அப்படிங்கிற. சாமி, ஆமாமா நான் ரொம்ப பசியா இருக்கிறேன், போய் எடுத்துட்டு வா அப்படிங்கிற. உள்ள போய் அந்த அன்னத்தை எல்லாம் எடுத்துட்டு வெளியே வந்து பாக்குறாரு, அடியார காணும். வான வீதியில ஒரு அருமையான காட்சி, ஒளிப்பிழம்பு ஜெகஜோதியா தெரியுது. அம்மா, இங்க ஏதோ ஒரு ஒளிப்பிழம்பு தெரியுது பாருன்னு அப்படி 2 பேரும் நிமிர்ந்து மேல பாக்குறாங்க. விடை ஒரு பாகனாகிய பெருமான் உமை ஒரு பாகனாகி விடையின் தன் ஆரோகணித்து காட்சி தருகிறார்.